Department of Information Technology. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Euler's linear differential equation வந்து ஒரு சம் பார்க்க போறோம். ஸோ வந்துட்டு இதுதான் கொஸ்டின் x square d square y by dx square plus x dy by dx minus 9y equal to 10 plus 5 by x square. ஸோ வந்துட்டு இதுக்கு நம்ம வந்து Euler's theorem பண்ண போறோம். ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இதில் வந்துட்டு y வந்துட்டு காமா வெளியே எடுத்துட்டு ஸோ அந்த இது வந்துட்டு நம்ம கன்வீனியண்ட்டாக எழுத போகிறோம். ஸோ இந்த இதுக்கு பதிலாக வந்துட்டு டி ஸ்கொயர் தென் இதுக்கு பதிலாக டி அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் தென் y ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம அந்த இ ஃபார்மில் வச்சு எழுதியிருக்கோம். ஸோ வந்துட்டு இது ஒரு ஈக்குவேஷனாக வந்து வச்சுருக்கோம். அடுத்து என்னன்னா ஸோ நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இந்த சம்க்கு வேணுங்கிறதுக்காக எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் z அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்த இ வேல்யூ வந்துட்டு போகணும். ஸோ அதனால ரெண்டு சைடும் லாக் எடுக்கிறோம். ஸோ ரெண்டு சைடு லாக் எடுத்தோம்னா இந்த லாக் இ வந்துட்டு 1 ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு z ஈக்குவல் டு லாக் எக்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூஸ்க்குலாம் வந்துட்டு xd ஈக்குவல் டு தீட்டான்னு எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி x ஸ்கொயர் டி ஸ்கொயர் அந்த இதுக்கும் தீட்டா ஆஃப் தீட்டா மைனஸ் 1 தென் இதை வந்துட்டு சால்வ் பண்ணோம்னா தீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா மைனஸ் 9 ஆஃப் y ஈக்குவல் டு அந்த வேல்யூஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு இதில் மைனஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். அந்த இதுக்கு வந்துட்டு m ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ அந்த மைனஸ் 9 ஒன் சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அது வந்துட்டு -3 தென் +3. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஸோ வந்துட்டு அந்த இதுக்கு ஃபார்முலா எடுத்துருக்கோம். ஸோ இதில் m1 m2 வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அதில் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அது ஒரு ஈக்குவேஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு 1 பை இந்த தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 9 தென் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு a. ஸோ வந்துட்டு நம்ம தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு தீட்டா ஈக்குவல் டு a ஈக்குவல் டு இந்த a வேல்யூ என்னன்னா 0. ஸோ வந்துட்டு நம்ம தீட்டா வேல்யூ 0. ஸோ இங்கே நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 ஸ்கொயர்னா 0 தான் மைனஸ் 9 தென் இந்த வேல்யூ அப்படி இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த இது வந்துட்டு 1 ஆகிடும். ஓகேவா? தென் சால்வ் பண்ணிங்கன்னா -10 பை 9 அப்படின்னு வரும். அது பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி செகண்ட் இதுக்கும் பண்ணோம்னா இதுக்கு ஏவோட வேல்யூ வந்து -2 இருக்கும். ஸோ அதே மாதிரி 5 பை இந்த 5 பை இந்த தீட்டோட வேல்யூ -2 the whole square -9 இருக்கும். பேலன்ஸ் இந்த வேல்யூ இது வந்துட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா 4 - 9. இதை சால்வ் பண்ணோம்னா 5. ஸோ 5 கேன்சல் ஆகிட்டு இந்த இது மட்டும் இருக்கும். ஸோ வந்துட்டு இது pi பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 ஓட. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த y ஃபார்முலா ஸோ அதுக்கு போட்டோம்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து இது. அடுத்தது அந்த ரெண்டு இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம z வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு x தான் வேணும். ஸோ அதை எக்ஸுக்கு வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு இந்த லாக் z இந்த இருக்கிற லாக் x வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ வந்துட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த -3 வந்துட்டு அந்த பவரில் போயிடும். ஸோ இந்த லாக் எக்ஸோட இந்த இ பவர் லாக் வந்துட்டு 1 இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ்ல இருக்கிறது வந்து கீழே வந்ததுன்னா பாசிட்டிவாக மாறிடும். இதுதான் வரும். x square d square is equal to theta theta minus 1 ஏன் நம்ம அந்த டேர்ம்ஸ்ல எடுக்கிறோம்? ஸோ வந்துட்டு அது லெசர் தென் அந்த மாடலில் எடுத்துருக்கோம். ஸோ அதனால தீட்டா பண்ணிட்டு So first derivative and then second derivative. Second derivative less than that value we will do. கொஸ்டின் வந்து 10 தான் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம 10 e பவர் 0x. ஸோ நம்மளுக்கு இன்டூ 1 வேணும். ஸோ அதனால e பவர் 0x அதை எடுத்துருக்கோம். E power 0 value is 1. ஸோ அதனால நம்ம அதை எடுத்துருக்கோம். Any questions? Yes. The e power 0x p I would e power 0x 0 Last step. ஸோ அதுதான் அது வேல்யூ வந்துட்டு 1. ஸோ அதனால இன்டூ 1 மீன்ஸ் அது போடுவோம். Thank you.